ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்பு உலகம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நகை ரேட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. இப்போ நகை எடுக்கிறோம் அப்படின்னா நகை சீட்டு கட்டி நம்ம நகை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு லாபம் இருக்கும். நகை சீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் நம்ம கட்டணும். எவ்வளோ வந்து செய்கூலி சேதாரத்தில் வந்து நமக்கு ஆஃபர் தராங்க, வேறு என்னென்னலாம் அதில் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நான் வந்து எந்தெந்த நகை கடைங்களில் நகை சீட்டு வந்து கட்டினேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஆல்ரெடி நகை சீட் கட்டிட்டு இருந்தாலும் சரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2024 இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எந்தெந்த கடையில எல்லாம் நகை சீட்டு ஆரம்பிச்சேன் அப்படின்னா பீமா, மங்களன் மங்கள் வந்து திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துலயும் இருக்கு. லோக்கல் ஷாப் வந்து பிஎஸ்ஆர்ல வந்து நான் கட்டியிருந்தேன், காரைக்காலில். இதான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பெஸ்ட்டான கடை அப்படின்னா. இதுவுமே அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை, எங்கள் ஊரில் எந்த கடையுமே வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ அதனால இந்த கடைக்கு நான் வந்து போனேன். இப்போ வந்து இதில் எது பெஸ்ட் கடை, நான் எப்படி தங்கத்தை சேமித்தேன், எதில் பெனிஃபிட் அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்றுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பீமா, மங்கள், பிஎஸ்ஆர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா 15 மாத ஸ்கீம் தான். ஆனால் பீமாலையும் மங்கள்லையும் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் வந்து 18% வரைக்கும் கிடையாது. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா ஜிஎஸ்டியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம கட்ட வேண்டியது இல்லை, அவங்க கடைக்காரங்களே வந்து கட்டிப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன்னா நகை ரேட்டு ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு பெனிஃபிட். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த தேதியில் போய் நகை சீட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 15 மாசத்துக்குள்ள எல்லா பேமெண்ட்டையுமே நம்ம ஒரே சிங்கிள் பேமெண்டா பண்ணி புக் பண்ணி வச்சுட்டு 15 மாசம் கழிச்சு போய் நம்ம எடுக்கும்போது நம்ம அந்த தேதியிலேயே 15 மாசத்துக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம புக் பண்ணும்போது நமக்கு நிறைய கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருந்தது. ஸோ இந்த 3 கடையில தான் நகை சீட்டு வந்து கட்டிட்டு இருந்தேன். இப்போ பீமால பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு முடிஞ்சிருச்சு, மங்கள்லையும் சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. மங்கள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 7 சீட்டு கட்டியிருந்தேன். 2 சீட்டு வந்து முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு 5 சீட்டு இருக்கு. நான் இனிமே தான் வந்து 5 சீட்டு முடிஞ்சு நான் எடுக்கணும். வெவ்வேறு மாசத்துல நான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு இன்னும் 5 சீட்டு முடியல. ஸோ 2 சீட்டு முடிஞ்சு நகை எடுத்துட்டு வந்துட்டேன். பீமாலையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் பீமால போய் நகை எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த 15 மாச ஸ்கீம் வந்து முடிஞ்சிட்டு இனிமேல் கிடையாது, இனிமேல் 11 மாச ஸ்கீம் தான், பிளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கு, ஏன்னா நகை ரேட் ஏறினதுனால நாங்கள் ஸ்கீமை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மங்கள்ல போயிட்டு நாங்கள் நகை எடுத்துட்டு விசாரிக்கும் போது மங்கள்ல ஸ்கீமை மாத்தல, இன்னுமே அந்த ஸ்கீம் இருக்கு. ஸோ நீங்க திருச்சிலேயோ சேலத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா மங்கள் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே பெனிஃபிட் வந்து கிடைக்குது. லோக்கல் ஷாப் வந்து பிஎஸ்ஆர்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 10 சவரன் கிட்ட நகை சீட்டு கட்டி மொத்தமா நான் எடுத்திருக்கேன். 2022 இருந்து இந்த பிஎஸ்ஆர்ல வந்து நகை சீட்டு கட்டியிருக்கேன் 2025 வரைக்குமே. டோட்டலா 10 சவரன் கிட்ட எடுத்திருக்கேன். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா நான் சீட்டு வந்து பக்கத்துல எங்க ஊர்ல நாகப்பட்டினத்துல தான் நாங்க இருக்கோம். ஸோ நாகப்பட்டினத்துல எந்த நகை கடையிலுமே எனக்கு சீட்டு வந்து கிராம வர வச்சு தரல, அமௌண்டா தான் வச்சு தந்தாங்க. ஸோ அதனாலதான் இந்த பிஎஸ்ஆர் காரைக்காலில் போய் ஜாயின் பண்ணி நான் ஸ்கீம் வந்து கட்டிட்டு இருந்தேன். இங்க வந்து எனக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால இது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால இதில் நான் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நகை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எந்த மாதிரிலாம் பில்லில் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் எனக்கு செய்கூலி சேதாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து நான் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்கீமுமே 15 மாசமா இருந்தாலும் இது ரெண்டுலேயுமே எனக்கு ஜிஎஸ்டி இல்லாம வாங்கும்போது நிறைய பணம் எனக்கு சேவ் ஆச்சு. ஆனா நான் பிஎஸ்ஆர்ல ஒவ்வொரு வாட்டியுமே ஜிஎஸ்டி கரண்ட் அமௌண்ட்டுக்கு தான் நான் கட்டுவேன். நான் ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா 2022 ஜாயின் பண்ணிருப்பேன். நான் 23 போய் எடுக்கிறேன் அப்படின்னா நகை ரேட் ஏறி இருக்கும். ஸோ அந்த கரண்ட் ரேட்டுக்கு தான் நான் ஜிஎஸ்டி கட்டுவேன். அப்போ எனக்கு நிறைய அமௌண்ட் வந்து இந்த பிஎஸ்ஆர்ல வந்து ஜிஎஸ்டிலே போயிடுச்சு. அதனால எனக்கு அப்புறம் வந்து செய்கூலி சேதாரத்திலயும் அவங்க பெருசா டிஸ்கவுண்ட் எனக்கு நல்ல நகையெல்லாம் என்னால சூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ இந்த 2லயுமே தான் நான் கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டா இருக்கு. நீங்க பீமாலேயே ஒரு தடவை விசாரிச்சு பாருங்க. மங்களும் உங்களுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க விசாரிங்க. இந்த 15 மாச ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கடையிலுமே எனக்கு வரவு வந்து பாத்தீங்கன்னா கிராமா தான் வரவு வச்சு கொடுத்தாங்க. நான் எவ்வளவு வந்து பீமால வந்து கட்டியிருந்தேன் அப்படின்னா டோட்டலா நிறைய அமௌண்ட் வந்து நான் கட்டியிருந்தேன். இப்போ நான் ஸ்கீம் முடிஞ்சு எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய், இன்னொரு 5000 ரூபாய் ஸ்கீம் எனக்கு முடிஞ்சு இப்போ ஜனவரியில வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்து எனக்கு
டோட்டலாக வந்து நான் 10,000 கட்டியிருந்தேன் இல்லையா, அந்த 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 5,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட்டுமே எனக்கு மங்களன் மங்கல்ல ரொம்ப சூப்பராக கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனலில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரத்திலே எனக்கு 18% வரைக்குமே டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிது. பீமாலேயும் 18% வரைக்குமே கிடச்சிது. ஸோ 2 நகையுமே நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 18%க்குள்ளே தான் சூஸ் பண்ணேன். பீமாலையும் மங்களன் மங்கல்லையும் நான் சீட்டு முடிச்சு என்ன நகை எடுத்தேன் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி இல்லை அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே காசு நிறையவே மிச்சமானுச்சு. நான் வந்து பீமால ஒரு 2.5 சவரன், மங்களன் மங்கல்ல ஒரு 2.5 சவரன் எனக்கு மொத்தமா கிடைச்சது. இந்த 5 சவரனுக்கும் நான் எடுத்த அன்னைக்கு இருந்த ஜிஎஸ்டி நான் கட்டியிருந்தேன்னா அமௌண்ட்டுக்கு எனக்கு ஜிஎஸ்டி மட்டுமே எவ்வளவு இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. மேக்கிங் சார்ஜுக்கும் சேர்த்துதான் நம்ம ஜிஎஸ்டி கட்டும்போது ரொம்பவே எனக்கு பணம் வந்து ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ காசு எனக்கு மிச்சம் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா 18% வரைக்கும் தள்ளுபடி. அப்புறம் ஜிஎஸ்டியுமே இல்ல, நிர்வாகம் வந்து ஜிஎஸ்டியை வந்து ஏத்துக்கிட்டாங்க. நம்ம கட்ட வேண்டியது இல்ல, கடைக்காரங்களே நமக்கு பதிலா கட்டிடுவாங்க. ஏன்னா இது 15 மாசம் ஸ்கீம்ன்றதுனால எல்லா கடையிலுமே 11 மாசம் தானே ஸ்கீம் இருக்கும். பட் இங்க வந்து 15 மாசம் இருக்கு இல்லையா, அதனாலதான் இதை வந்து எங்களுக்கு இதுல பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ திட்ட காலம் பாத்தீங்கன்னா 15 மாசம். ஸோ 15 மாசங்கிறதுனால தான் ஜிஎஸ்டியும் கிடையாது. எந்த கடன் பாத்தீங்கன்னா மங்களன் மங்கல் திருச்சி, இது சேலத்திலயும் இருக்கு, திருச்சிலையும் இருக்கு. ஸோ நான் வந்து திருச்சி தான் எங்களுக்கு கொஞ்சம் பக்கம், அதனாலதான் நான் வந்து இங்க கட்டியிருக்கேன். நாகப்பட்டினத்துல இருந்து திருச்சி பாத்தீங்கன்னா 138 கிலோமீட்டர் இருக்கு. நான் பஸ்லயோ இல்ல எப்பயாச்சும் ஒரு தடவை கார்லயோ அந்த மாதிரி தான் போயிட்டு, ஃப்ரெண்டோட கார்ல அப்படி இல்லைன்னா பஸ்ல தான் போய் நான் கட்டிட்டு வரேன். எனக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு, அதனால கட்டுறேன். உங்களுக்கும் பக்கத்துல மங்களன் மங்கல் இருந்ததுன்னா நீங்க விசாரிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு மங்களன் மங்கல் வந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா நீங்க அலையிறதே உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹால்மார்க் சார்ஜ் வந்து கண்டிப்பா இந்த கடையில உண்டு மங்களன் மங்கல்ல. பீமால ஹால்மார்க் சார்ஜிங்னா தனியா அமௌண்ட் போட மாட்டாங்க, ஆனா மங்களன் மங்கல்ல ஹால்மார்க் சார்ஜ் போடுவாங்க. இப்ப சிங்கிளா ஒரு தோடு இல்ல ஒரு வளையல் ஒரு பீஸுக்கு பாத்தீங்கன்னா 45 ரூபா வந்து ஹால்மார்க் சார்ஜ் போடுவாங்க. நீங்க 2 வளையல் வாங்குறீங்கன்னா 90 ரூபா ஹால்மார்க் சார்ஜ் வந்து எடுத்துப்பாங்க. நீங்க வந்து கல்ல வச்ச நகைகள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கான அமௌண்ட் தனியா நீங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும். இது 2 தான் எக்ஸ்ட்ரா. மற்றபடி உங்களுக்கு 18%க்குள்ளேயே கிடைச்சிரும். மங்களன் மங்கல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற எல்லா நகைக்குமே வேஸ்டேஜ் 18%க்குள்ள தான் இருக்கும். நீங்க ஜொல்வன் ஆன்டிக் நகாஸ் அந்த மாதிரி போனா மட்டும்தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகம், 20-22 வரும். ஸோ உங்களுக்கு 18% கவர் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 2%ஓ 4%ஓ நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். ஸோ நீங்க 18%க்குள்ள வாங்கிட்டீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்றது. இதனாலதான் என்னால வந்து இந்த கடையிலயுமே பீமாலையும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண, மங்களன் மங்கல்லையும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண. அதனாலதான் என்னால 5 பவுன் வந்து சேர்க்க முடிஞ்சது. நான் எப்ப ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம் வந்து 24/10/2024 அன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருந்தேன். அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 7,285 ரூபா இருந்தது. அன்னைக்கு ரேட்டுக்கே நான் அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணேன். நான் வந்து பீமாலையும் ஒரு 10,000 ரூபாய் சீட்டு, மங்களன் மங்கல்ல 5,000 ரூபான்னு பிரிச்சு ஒரு 10,000 ரூபாய் சீட்டு. ஸோ வந்து எனக்கு 15 மாசத்துக்கும் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 1,50,000 கட்டணும். மங்களன் மங்கல்ல ஒரு 1,50,000, பீமால ஒரு 1,50,000 சொல்லிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு நான் அன்னைக்கு டேட்டுக்கே நான் புக் பண்ணதுனால எனக்கு வந்து மொத்த எடை பாத்தீங்க அப்படின்னா 20.580 மில்லி கிடைச்சது. நான் மாசம் மாசம் கட்டியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு குறைஞ்சிருக்கும். சோ நீங்க வந்து நகை சீட் கட்டுறீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க பண்ணிடுங்க. மங்களன் மங்கல்லையும் சரி பீமாலையும் சரி அட்வான்ஸ் புக்கிங் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம கேட்டா மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் கேட்டுதான் நான் புக் பண்ணிட்டு வந்தேன். சோ பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு வந்து பீமாலே ரெண்டுமே ஒரே தேதியில தான் புக் பண்ணியிருந்ததுனால எனக்கு பீமாலையும் 20.580 மில்லி கிடைச்சது, மங்கல்லையும் 20.580 மில்லி எனக்கு கிடைச்சது. சோ பீமாவும் திருச்சியில இருக்க பீமா தான், மங்களன் மங்கலும் திருச்சியில இருக்கிறதா. சோ திருச்சிக்கு போகும்போது 2 கடையிலையும் நான் புக் பண்ணி வைக்கும் போது என்னால 5 சவரன் கிட்ட வாங்க முடிஞ்சிச்சு. சோ என்ன நகை வாங்கினேன், எனக்கு பில் மெத்தட்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நகை சீட்டு பத்தின எந்த சந்தேகமா இருந்தாலுமே கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. எந்த நகை கடைகள்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல இப்ப ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். டவுட் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.